அனைவருக்கும் மகேஷின் அன்பு வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் ஜூலி அவர்களை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலி அவர்கள் விஜயை தாக்குவதற்கு முக்கிய காரணம் திமுக பின்னாடி இயங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது கிட்னி திருடில் ஈடுபடுத்தின விஷயங்கள் வரைக்குமே சமூகத்தில் பேசப்படுவதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற விஷயங்களை மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சைடில் இருந்தும் சில விஷயங்களில் பேசிடுவோம், பார்த்துருவோம். விஜய் குறித்து சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துருவோம். இப்போ ஜூலி விஷயத்துக்கு வரும். ஜூலி அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் இந்த காலமாடை பற்றி சொல்லிட்டாராம். சொன்னதே உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உடனே விஜய் அவர்கள் இப்படிலாம் பேசலாமா, அதாவது மடக்கு ஊதிகள் அப்படின்னா அந்த விசில் சின்னங்களை பார்த்து அந்த விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட சொல்லுங்க, அவங்க பேசாமல் வேற எதுக்காக போய் போட்டுற போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சமயத்தில் பதிவு செஞ்சுருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை நான் கோர்வையெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணி சொல்லணுமா, அதை கழுவி ஊத்தணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது உண்மையை சொல்ல போகிறோன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன போய் அவங்கள பேசுறது? தொடர்ந்து நீங்கள் விஜய் மேலே அவதூறு பரப்பிட்டு வரீங்க. சரி, அவதூறு பரப்புறீங்க, இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஜூலி அவர்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் ஸ்ரீனிவாசன் காலேஜில் இந்த கிட்னி திருடு போச்சு சரிங்களா, கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இதே தான் பேசியிருந்தாங்க. சமூக வலைதளங்களை ஃபுல்லாக டிஎம்கே கிட்னி திருடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள்லாம் பரவிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி ஜூலி மேங்கின விஷயங்கள் ஓரளவுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெருசாக சொல்லப்படலை. இதை பயன்படுத்திக்கணும். யாரும் ஜூலி மேடம் பயன்படுத்திக்கணும். மக்கள் சரி, ஓரளவுக்கு டிஎம்கே ஆட்சியில் தான் நடந்திருக்கு, டிஎம்கே தான் செஞ்சுருக்காங்க, அவங்க பின்னாடி இயங்குற காலேஜ் தான் அது அப்படின்றதெல்லாம் அவங்க மைண்டில் வச்சுட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. தேவையில்லாத விஜய் அவர்களை சீண்டி, அவங்க பர்சனல் விஷயத்தையும் சீண்டி, அதாவது விஜய் ரசிகர்களையும் சீண்டி நீங்கள் பதிவு போட்டிருக்கீங்கல்ல, அப்போது ஜூலி அவர்கள் யார்? ஃபர்ஸ்ட்டில் ஒரு நர்ஸு, பேசிக்காக நர்ஸு. ஜல்லிக்கட்டு நடக்கும் பொழுது நீ குரல் கொடுத்துட்ட அப்படின்னா, மாட்டுக்கு எதிராக நடக்கும் விஷயங்களுக்கெல்லாம் நீ குரல் கொடுத்துட்ட. அதாவது பார்த்தீங்கன்னா நீ ஒரு போராளி அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு நீ பதிவு போடுறிய. அந்த விஷயத்துக்கு அப்புறம் நீ ஏதாவது ஒன்று பதிவு போட்டிருக்கிற, ஏதாவது விஷயத்தை பேசியிருக்கிற, திராவிட மாடலுக்கு போய் உள்ளே போறிய. அதாவது ஒரு 3 கல்யாணம் 4 கல்யாணம் சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ பதில் போட்டில்ல. ஆனால் நீ நேர்மையாக நான் எல்லா கருத்துக்களையும், அதாவது மக்கள் கருத்துக்களையும் வெளிப்படுத்திட்டு வரேன், நீ போய் போராடலாம் வேணாமா, திரும்பி ஜல்லிக்கட்டு மாதிரி நீ போராடலாம் வேணாமா, இப்போ வீடியோ போட்டியே, அது எப்படி நீ வீடியோ போட்டதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவுது? அப்போ இதுக்கு பின்னாடி யார் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ பேசின விஷயங்களை எப்படி இந்த வீடியோ கொண்டு போய் நியூஸ் சேனல்லாம் போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஒரு விஷயம் நீ பதிவு போட்டு அப்படின்னா உடனே எடுத்து நியூஸ் சேனலில் போட்டுருவாங்களா? அது வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். பார்த்தீங்கன்னா பதிவு போய் அப்படி அப்படியே சுற்றி தான் வரும். அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது, அப்பா டகரும் கிடையாது, விஜய் பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது. அப்போது அப்பாவி மக்கள் ஏன்னா அவங்க சாம வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ஏழ்மையை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்கள கிட்னி திருட்டில் நீனே ஈடுபட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் விஷயத்தில் நீ பேசலாமா? இல்லை விஜயை பற்றி நீ சொல்லலாமா? உன் வேலையை பார்த்து நீ போயிட்டே இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் வேணா சொல்லணும். நக்கல் நையாண்டி தினம் நீ என்னமோ யோக்கிய முறையே நீ பேசுறதெல்லாம் இப்படி தான் பேசுனீங்கன்னா அடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? நீ திருப்பியும் மடக்கு ஊதியிலே போய், அதாவது மடக்கு ஊதி அந்த விசில் சின்னத்திலே போய் நீங்கள் கரெக்டாக ஓட்டு போட்டுங்க, இல்லை மாற்றி எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்கிறிய. நீ சொன்னதையுமே விஜய் ரசிகர்கள் கேட்டுருவாங்க, இல்லைன்னா உன்னை திருப்பி அவதூறு பரப்பாங்க. தொடர்ந்து நீ ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஏன்னா உன்னோட தண்டவளம்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் ஏறி போயிட்டே இருக்குது. இப்போ நீ இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்களே சீனிவாசன் காலேஜில் நீ நர்ஸாக ஒர்க் பண்ணி கிட்னி திருடில் உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லேன் பார்ப்போம். நீ சொல்லிட்டு பேச. அப்போ எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற? அப்போது மக்கள்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறோம், அதாவது பேசவாத செய்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தலையிடணும், எல்லா விஷயங்களும் குரல் கொடுக்கணும், பதிவு பண்ணணும். நான் எலெக்ஷன் வர்றதுனால இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படின்னாலுமே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஐடி அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எது பேசினாலுமே அதுக்கு யாரா இருக்கா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, மாட்டை பற்றி பேசிட்டாரு, ஜூலியை தூக்குடா அப்படின்னு தூக்கி அவனை பேச வச்சது எங்களுக்கு தெரியாத போயிருமா? எவ்வளோ கேவலமான செயல் மேடம். பார்த்துங்க மேடம், திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீ சொல்லிட்டு தான் இருக்க போகிற. ஏன்னா நீ ஒரு அந்த பிறவி நீ அடங்க போகிறதில்ல. அதனால உன்னை தனி தேய்ச்சி விட்டு விஜய் ரசிகர்கள் திருப்பி சம்பவம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கும். பார்த்துக்க, நீங்கள் போட்டுக்கிட்டே இரு, நம்மளும் இந்த மாதிரி பதிவு போட்டே இருப்போம். ஜூலி மேட்ரு ஓரம் கட்டுவோம். இப்போது விஜய் அவர்கள் பர்சனல் விஷயத்துக்கு வரும். விஜய் அவர்கள் சங்கீதாவும் பார்த்தீங்கன்னா, அதாவது கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்கிற விஷயங்களை தொடர்பாக தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு தூரம் பேசிட்டு வந்தாங்கல்ல, அவங்க போட்டது கோர்ட்டில் டிசம்பர் மாதம்.
அப்போ இது சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள பூதாகரமாக இல்லை. எலெக்ஷன் வரும்போது எப்போ அது பூதாகரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷன் வரும்பொழுது விஜயை அவமானப்படுத்த வேண்டும், பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வாக்குகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபோனில் பேசின மாதிரி, அது 2 பேர் பேசுனாங்களாம். சார் அப்படி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து மறைக்கணும், எப்படியாவது இதை வந்து வெளில கொண்டு போகிறதுக்கு வேறு விதமாக டிஎம்கே ட்ரை பண்ணுறது, நம்ம வந்து இதை வேறு விதமாக நம்மளும் பாசிட்டிவாக நம்ம ரசிகர்களுக்கு தொண்டர்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், தமிழக மக்கள்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு வருது. அதாவது ஆடியோ பதிவு. இந்த ஆடியோ பதிவில் யார் என்னன்னு எவனாவது போட்டானா பார்த்தீங்களா? விஜய் விஷயத்தை மட்டும் பேசுகிறாங்க. கீழே நான் ஏதோ ஒரு கம்பெனி பேர்லாம் போட்டிருக்காங்க. கேவலமாக இருக்குதுங்க. அந்த திராவிட மாடல் நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை இவன் தான் பேசுகிறாங்க, இவர் தான் இந்த பதில் சொல்கிறாப்புல. இதில் இவங்க இருந்தாங்க. இப்போ பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காப்புல, விஜய்கிட்ட மேனேஜராக இருந்தேன், 27 வருஷம் 30 வருஷம் மேனேஜர் இருந்தேன், விஜய் எதுவுமே பண்ணல, இப்படி தாங்க பண்ணுவார், அது விவகாரத்தை மேட்டர் அப்படி தான் பண்ணுவார்னு சொல்லிட்டு சரி வந்து ஊடகங்களில் பேசினார். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதுக்கு வருது, ஏதோ ஒரு வார்த்தை வருது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுனாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நம்பலாம். நீங்கள் எவனே பேச தெரியாமல் ஊடகங்கள் அப்படியே பரவி விட்டுறது, உடனே விஜய் ரசிகர்களை நம்பிடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து பெண்கள் ஓட்டலாம் குறையும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனு. எத்தனை நாள்ப்பா நீங்கள் போடுவீங்க? அது ஒரு பர்சனல் விஷயம்பா. இத்தனை நாள் கல்யாணம் பண்ணால் 2 குழந்தைங்க இருக்குது, அது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அவங்க வந்து அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் தரப்புலையும் வந்திருக்கலாம், அவரும் சொல்லாமல் வந்திருக்கலாம். இது சங்கீதா அவர்களே ஏதாவது வெளியிட்டாங்களா அறிக்கை? அவங்க எப்படி இந்த பேப்பர் வெளியாச்சு? அவ எங்கேருந்து நீங்கள் இதை கொண்டு வந்து வெளியிட்டீங்க? யார் தலையிட்டு இந்த அந்த அவங்க பார்த்தீங்கன்னா விவகாரத்தை கேட்ட அந்த மனு வந்து வெளியாச்சு? இதெல்லாம் கேட்டால் பதில் இருக்கா? சங்கீதா வாயத்தை வந்து பேசுனாங்களா? அவங்க அவங்க பிரச்சனைப்பா, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஏதோ நடந்திருக்கிறது, அதுக்காக வந்து கோர்ட்டு நாடி இருக்காங்க, சட்டப்படி போயிருக்கிறாங்க. இது விஜய் தரப்புல ஒரு பதில் சொல்ல போறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனைவியும் குழந்தையும் பாதுகாக்க தெரியல, இது வேற ஒருத்தரோட தொடர்பு, இவர் வந்து சேவை செஞ்சுட்டாருன்னு சொல்றீங்களே. இந்த கருணாநிதித்தனம்னு ஒன்று போயிட்டு இருக்கு, அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது வந்து வெளிப்படையாக மேடையில் சொல்றாரு. அதாவது ராஜாத்தி அம்மாவை பற்றி இது வந்து குழந்தை பிறந்த கல்யாணமே குழந்தை பிறந்துருச்சு, யாரு கனிமொழி, இதை பற்றி ஓப்பனாகவே மேடையில் சொல்கிறாரு. அதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களேப்பா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அதுக்கப்புறம் உதயநிதி நயன்தாரா விஷயம்லாம், ஏன்னா நயன்தாரா கல்யாணம் பண்ணுறவங்களாம் போச்சு, இதெல்லாம் யாருமே பேசலை. அப்போது இங்கே விஜய் அவர்கள் மட்டும் டார்கெட் பண்ணி போகிறது அரசியலாக தெரியலையா? இது அவங்க பர்சனல் விஷயம், எப்படியா ஏதாவதுன்னா இருந்துட்டு போட்டோம். இப்போ இவங்களாம் என்ன சொல்கிறது, இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் எல்லாத்த பற்றியும். இப்போ விஜய் அவர்கள் வேற யாரோட பற்றி, வேற யாரோட கனெக்ஷன் பண்ணுறதை பற்றி பிரச்சனையோ அதெல்லாம் வந்து வெளியில் எதுவும் பெருசாக வந்து பேசப்படல, ஆதாரங்கள்லாம் இல்லை. அவர் ஒரு சினிமா நடிகர், உச்சபட்ச நடிகர். அவர் த்ரிஷா கூட இல்லை, நயன்தாராவோட நடிச்சிருக்கிறாரு, எல்லா நடிகர்களும் நடிச்சிட்டு இருக்காரு. அவங்க கல்யாணத்துக்கும் குடும்ப விழாக்கும் போக தான் செய்வார், ஒன்றா தான் பயணம் செய்வாங்க, எல்லாம் தான் நடக்கும். ஆனால் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்க த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் நயன்தாரா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த நடிகை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் லீக் ஆயிடுச்சா? இங்கே நான் சொல்கிறது எப்படி, கருணாநிதி அவர்கள் ராஜாத்தி அம்மாவில் சொன்ன மாதிரி இங்கே நயன்தாராவை வந்து யார் பால் டப்பான்னு சொன்னாரே, பால் டாயில் டப்பான்னு சொன்னார்ல, யார் எடப்பாடி அவர்கள் சொன்னார், போட்டு கிழிச்சார். இந்த பால் டாயில் டப்பா மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வெளியே வந்ததா? எதுவுமே வரலையப்பா. இப்போ நீங்களே வந்து இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி நீங்கள் திசை திருப்புறீங்க நினச்சிங்கன்னா, யாருக்கு இந்த ஜூலியை விட்டு எப்படி நீங்கள் வந்து அம்மாத்த எல்லாம் பண்ணி அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும்ன்றீங்க? கண்டிப்பாக நடக்காது. இது விஜய் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. அது வந்து உங்களுக்கு பயம் ஏற்படுத்திடுச்சு. எலெக்ஷனில் தோல்வி பயம் எப்படி உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்கள் 2026 விதையை போட்டு விட்டார். இதில் வந்து அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா என்ன பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். 2031 தமிழகத்தை ஆழ்வார், இதுதான் உண்மை. 2026 பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், அதையும் பொறுத்திருந்து பாருங்க. இந்த மாதிரி சினிமா செய்தியிலும் சினிமா அம்சங்களும் தொடர்ந்து மகேஷ் சினிமா நசுவோம். தொடர்ந்து இருந்தீர்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.